அடுத்த ரூல் நம்பர் 8. அதுல என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு அகச்சார்புடைய ஜாதகத்தை அகச்சார்புடைய ஜாதகத்துடன் சேர்த்து வைக்கணும், புறச்சார்புடைய ஜாதகத்தை புறச்சார்புடைய ஜாதகருடன் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்கேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு அகம் சார்ந்த ஜாதகராக இருக்கும்போது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் உள்ள வீடியோலயே சொல்லியிருப்பேன். ஒரு அகம் சார்ந்த ஜாதகர் அப்படின்றது அகம் சார்ந்த ஜாதகத்துடன் சேர்க்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஒரு அகம் சார்ந்த ஜாதகருக்கு சிந்தனைகள் ஒரு அகம் சார்ந்ததாக இருக்கும். அப்ப புறம் சார்ந்த ஜாதகர் சிந்தனைகள் மாறுபட்ட சிந்தனைகள்ல இருப்பார். அப்படி இருக்கும்போது ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்கிறதுனால அப்ப அவங்க 2 பேருக்குள்ள திருமண வாழ்க்கை அப்படின்றதுல சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு. அதனாலதான் ஒரு அகம் சார்ந்த ஜாதகத்தை பியூர் அகம் சார்ந்ததா இருக்கு அப்படின்னா அகம் சார்ந்த ஜாதகத்தோட சேர்த்து வச்சாதான் அவங்க 2 பேர் மனமும் ஒத்து போகும். ஒரு புறம் சார்ந்த ஜாதகராக இருக்கும் போது அதே மாதிரி புறம் சார்ந்த பெண்ணின் ஜாதகமாக இருப்பது சிறப்பு. அப்ப 2 பேருடைய மனம் குணம் எல்லாம் இந்த ஜாதகத்தோட ஒத்து போகிறதுனால பிரச்சனை எதுவும் பெருசா வராது. இதுதான் இந்த ரூல் எக்ஸ்பிளைன் பண்றது. அடுத்தது நம்ம பார்க்க போறது விதி எண் 9, ரூல் நம்பர் 9 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸ்லைட்ல பாருங்க. 7ஆம் பாவமும் சுக்கிரனும் 4, 6, 8, 12 பாவ தொடர்பு பெற்று இவர்களது தசைகள் திருமணத்திற்கு முன்பே ஏற்கனவே நடந்து முடிந்திருந்தது. திருமணத்திற்கு பிறகு நடைபெறும் தசா புத்திகள், குறிப்பாக தசா 4, 6, 8, 12 தொடர்பு இல்லாமல் இருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை தராது. அதாவது ஜாதகருக்கு தீமையை செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது எதுனா 4, 6, 8, 12 தொடர்புடைய கிரகங்கள் எல்லாமே நெகட்டிவிட்டி உள்ள கிரகங்கள். அப்ப ஜாதகருக்கு நெகட்டிவிட்டி செய்யக்கூடிய கிரகங்கள் ஜாதகருடைய திருமண காலத்தின் போது தசைகளோ இல்ல புத்திகளாவோ ஏதோ நடத்துறது அப்படின்னா அங்க பிரச்சனையை கொடுக்கும். ஒருவேளை அந்த நெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏற்கனவே திருமண காலத்திற்கு முன்பாகவே தசையோ முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதே கிரகங்கள் அந்த பீரியட்ல புத்திகளாக வரும்போது தாக்கத்தை கொடுக்குமா அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி அந்த கிரகங்கள் தசையே நடத்த முடியாத சில காலங்கள் இருக்கும். உதாரணமா பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு இப்போ உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிற ஜாதகர்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு என்ன ஃபர்ஸ்ட் தசை பிறக்கும் போது சூரிய தசை. அவருக்கு அந்த ஜாதகத்துல செவ்வாய் கெட்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ சூரிய தசையில இருப்பு போக அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சந்திர தசை நடக்கும், அப்புறம் செவ்வாய் தசை நடந்திருக்கும். அப்போ கல்யாணம் ஆக போற அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ராகு தசையோ குரு தசையோ அந்த பீரியட்ல வருவார். அப்படி இருக்கும்போது இந்த செவ்வாய் கெட்டு போயிருக்கு இவர் ஜாதகத்துல அப்படிங்கும்போது ஏற்கனவே அந்த தசை நடந்து முடிந்து விட்டது. அப்போ ராகு தசையிலே குரு தசையிலே செவ்வாய் புத்திகாக வரும்போது ஒன்னும் பெருசா செவ்வாயினால இவருக்கு பாதிக்கப்பட மாட்டார் இந்த ஜாதகர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுவே இந்த ஜாதகருக்கு இப்ப செவ்வாய் தசையை பார்த்தோம். அதே மாதிரி கேது கெட்டு போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கணும். இந்த ஜாதகருக்கு கேது அப்படின்ற தசை எப்ப நடத்தும் அப்படின்னா இவரோட கடைசி பகுதிக்கு போயிடும். ஏன்னா இவர் பிறந்தது சூரிய தசை, அதுக்கப்புறம் சந்திர தசை, அப்புறம் செவ்வாய், ராகு, குரு, அதுக்கப்புறம் சனி, புரியுறதா, அப்புறம் புதன், அப்புறம் தான் கேது, அதுக்கப்புறம் சுக்கிரன்றது கடைசி பார்ட் 120வது காலம் வந்துடும். ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு கேது கடைசி பார்ட்டுக்கு போயிடும். அப்ப கேதுவால என்ன ஆகும் அப்படின்னா தசையை நடத்த முடியாது. இவரோட காலத்துக்கு போது தசை நடத்த முடியாது. தசை நடத்தாத கிரகமாக இருக்கு கேது. கேது கெட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த கேதுவான கிரகம் இவருடைய பருவ காலத்துல ராகுவோ பெரிய பெரிய கிரகங்கள் தசை நடத்தும் போது அப்ப அந்த கேது தசையை நடத்த தன்னோட வேலையை செய்யறதுக்காக காத்துன்னு இருக்கும். அப்ப நெகட்டிவிட்டியோட இருக்கக்கூடிய கிரகம் இந்த மாதிரி கடைசியில தசை நடத்த முடியாம இருக்கும்போது அது பெரிய கிரகங்கள் ராகு 18 வருஷம் நடத்துறது, அடுத்து குரு தசை 16 வருஷம் அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய பெரிய கிரகங்கள் வருஷ காலம் வச்சுட்டு இருக்கும் போது அதுல கேதுன்றது ஒரு மேஜர் பார்ட். அப்போ வலுவா இந்த ஜாதகரை தாக்குறதுக்கு காத்து கொண்டு இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த ரூல் உணர்த்துறது. அடுத்து நம்ம பார்க்க போற ரூல் நம்பர் 10, ரூல் நம்பர் 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸ்லைட பாருங்க. அதுல ஒரு பெண்ணின் ஜாதகத்திற்கு பொருத்தமான ஆண் ஜாதகத்தின் நிரந்தர பாவங்கள், நிலையான பாவங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நிரந்தர பாவங்கள், நிலையான பாவங்கள் அப்படின்னா என்ன? 1, 2, 6, 7, 10 இந்த 5 பாவங்களும் மற்றும் திருமணத்திற்கு பின்வரும் எந்த தசையிலும்
எந்த விதத்திலும் 5, 9 இல்ல 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. அதாவது ஒரு ஜாதகருக்கு எப்படி தொடர்பு இருக்கணும் அப்படின்னா, இந்த நிலையான பாவங்கள் 1, 2, 6, 7, 10ன்னு சொல்லக்கூடிய இந்த நிலையான பாவங்கள் எந்த காலத்திலையும் 5, 9, 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. ஏன் 5, 9, 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னா, இந்த 5, 9 அப்படின்றது புறத்துக்கு ஃபுல் எதிர்ப்பு. 100% புறத்துக்கு நெகட்டிவ். 5, 9 அப்படின்றது அகத்துக்கு நல்லது அப்படின்னு இருந்தா கூட புறத்துக்கு முழு எதிர்ப்பு. இவர் அந்த மாதிரி தொடர்புல இருக்கக்கூடிய ஜாதகரால நிறைய சம்பாத்தியம் செய்ய முடியாது. வருமானம் இல்லாத நபராக இருப்பார். அப்படி அந்த நிலையான பாவங்கள் வரும்போது இந்த 6 அப்படின்ற பாவம் 5, 9 தொடர்பு கொண்டா என்ன ஆகும்? அவருக்கு சரியான வேலை அப்படின்னு இருக்காது. அப்ப அதே மாதிரி 7ஆம் பாவம் 5, 9 தொடர்பு கொண்டா என்ன ஆகும்? சரியான தொழில் செய்ய முடியாது. சோ இந்த மாதிரி 5, 9 அப்படின்றது புறத்துக்கு 100% எதிர்ப்பு அப்படின்றதுனால அவரால் பொருளாதாரத்துல ஒரு வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார். அப்ப இதுவும் ஃபேமிலி லைஃப் அப்படிங்கும்போது பணமும் வேணும், சந்தோஷமும் வேணும், ரெண்டுமே வேணும். அதை பேலன்ஸ்டா எடுத்துட்டு போனாதான் நம்ம குடும்ப வாழ்க்கை அப்படின்றத நடத்தி செல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இந்த 5, 9 அப்படின்றது பொருளாதாரத்துக்கு முழு வீழ்ச்சியை தரக்கூடியது அப்படின்றதுனால இந்த 5, 9 பாவங்கள் புறத்துக்கு எதிர்ப்பானது அப்படின்றதுனால இதை தொடக்கூடாது. அதாவது நிலையான பாவங்கள் 1, 2, 6, 7, 10 இந்த பாவங்கள் 5, 9 தொடாது இருப்பது நல்லது. அதே மாதிரி 8, 12ன்றது பியூர் நெகட்டிவ். புறத்துக்கு சப்போர்ட் பண்ணாலும் அந்த ஜாதகர் அப்படின்றதுக்கு லக்னபாவத்துக்கு ஃபுல் எதிர்ப்பு அப்படின்ற அகத்துக்கு எதிர்ப்பு அப்படின்றதுனால நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். அப்ப நோய் நொடி இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் அந்த 8, 12 அப்படின்ற பாவங்கள் கொடுக்கும் அப்படின்றதுனால இந்த 4 பாவங்கள் 5, 9, 8, 12 இது ரெண்டையும் இந்த 4ஐயும் தொடவே கூடாது. எந்த நிலையான பாவங்கள் அப்படின்றது இதைதான் இந்த ரூல் நம்பர் 10 சொல்றது. இப்போ நம்ம இந்த 10 விதிகள் என்னென்ன அப்படின்றது ஒவ்வொரு விதியா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்ல இருந்து பார்த்தோம். இப்ப இந்த 10 விதிகள் மூலமாக ஒரு ஓவரால் அவுட்லுக் நமக்கு என்ன கிடைக்கிறது, என்ன இதுல இருந்து புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்றத பொறுத்தளவுல லக்ன பாவம், பிரதான பாவமான 7, அப்புறம் கிரகக்காரகமான சுக்கிரன் செவ்வாய், ஆணுக்கு சுக்கிரன் பெண்ணுக்கு செவ்வாய் அப்படின்ற கிரகக்காரகம் மற்றும் 9ஆம் பாவம், இந்த 4 ரொம்ப ப்ரையாரிட்டி முக்கியம். இந்த 4ம் 4, 6, 8, 12 பாவங்களை தொடர்பு கொள்ளக்கூடாது. அகம் சார்ந்த பாவங்களை தொடர்பு கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பெரும்பாலான பாவங்கள் புறம் சார்ந்த பாவங்களை தொடர்பு கொண்டாலும் இந்த 8, 12 தொடர்பு கொள்ளாம இருக்குது. 4, 6, 8, 12 பாவங்களை தொடர்பு கொள்ளாம இருந்தாலே சூப்பரா இருக்கும் லைஃப். பெரும்பாலான பாவங்கள் ஒரு அகம் சார்ந்த பாவங்களை தொடர்பு கொள்வது வாழ்க்கையை சிறப்பை காட்டுறது. இந்த 10 ரூல்ல இதுதான் அவுட்கம். நம்ம ஒவ்வொரு ரூலையும் தனித்தனியா பார்க்கும்போது புரியாது. ஒரு குமுலேட்டா நம்ம இது பண்ணி பார்த்தோம்னா எல்லா ரூலும் இதைத்தான் சொல்லும். மீண்டும் இன்னொரு வீடியோல இன்னொரு சாப்டரோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.